எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான். ஆனால் அது பாட்டா இல்லை, அது என்னன்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் கிடிஷன் நினச்சின்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம், நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது ஒரு, அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பார்னா, இந்த ஆள் படம் எடுத்தா இவங்கிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பாக எல்லாரையும் சாட்டையை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ சாதாரணமாக, நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார். அப்போ தான் நினைப்பேன், இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம், அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரில, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா. இப்போ எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்தர் படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது அது ரொம்ப ஒரு, அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன், ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு. முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம், ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலுமகேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து, நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறையா அவர் தெரியும். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை, தனியானா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும், அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் நடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்களா, தங்கரதம்னு ஒரு வண்டி, அதை பார்த்த இவனாவும் தான் எனக்கு வருது, ராஜ்மோகனாவும் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில். அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கரதம்னு ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சிவா, சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டெல்லாம் தப்பாக நினைக்க வேண்டாம், தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இதனால் கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது, ரொம்ப எளிமையாக
இப்போ ஒரு எப்படி சொல்ற ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனா எல்லார்ட்டையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லைண்ணா எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறது தான் வாயில். சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு குறைச்சின்னு சொல்லி வேறு டைலாக் சொல்லுவான். டேய் என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்ண்ணே அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப உள்ளேருந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதையுமா அந்த இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது அவனுக்கு டப்புன்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்னது என்ன பந்தல் பாது வாழைப்பந்தலா, வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் நகரம் மேலா அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி இந்த ரஜினி இந்த விஜயகாந்தெல்லாம் சொல்கிற மாதிரி தான் சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டப்படணும். இப்போ யோகி பாபுனா வாங்க எனக்கு செல்ஃபி எடுக்குன்னு வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனுடைய பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். ஏன்னா ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யார் அவர் பேசுகிறாரு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டா அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடையிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனா நான் பார்க்கறது பாபா தான். அவர் கேரளாவின் போனால் ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனால் நம்புனா அது இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்ணுறேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொடணும். இன்னும் சொல்லப்போனால் பல 1000 படங்களை பண்ணி கின்னஸில் இடம்பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன், நம்ம லெனின்கிட்டையும் நம்ம சுசீந்திரன்கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆயிடுவோன்ற அளவுக்கு ஒரு உதய இயக்குனர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வந்து வேறு இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு, அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனவனை இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குடான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமாக மாற்றினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன்.